விக்ரமாதித்த கதை. கதை 86. கதை தொடர்கிறது. மேலும் பதுமை சொல்லத் தொடங்கியது. உற்சாகம், காரியத்தில் வேகம், தொழிலை நன்கு அறிந்து கொள்ளுதல், துன்மார்க்கமான விஷயங்களுக்கு அடிமையாகாதிருத்தல், தைரியசாலி, செய்நன்றி மறவாதிருத்தல், காரியத்தில் உறுதியான நிச்சயம் ஆகிய குணங்களை உடைய மனிதனை லட்சுமி தானாக தேடி அடைகிறாள். இப்படியாக விக்ரமாதித்தன் சகல நற்குணங்களுக்கும் இருப்பிடமாக இருந்து வரும் நாளிலே ஒரு நாள் அரசன் பின்வருமாறு யோசித்தான். ஒருவன் தான் அடைந்துள்ள செல்வத்தை காப்பாற்றும் வழி, அதை அள்ளி அள்ளிக் கொடுப்பதுதான். இது தடாகத்திலே தேக்கி வைக்கப்பட்ட தண்ணீரை வெளியே விடும் மதகு போன்றது என்பார்கள். இவ்வாறு நினைத்த விக்ரமாதித்தன் யாகம் ஒன்று செய்து செல்வம் முழுவதையும் தானம் செய்ய முடிவு கட்டினான். உடனே மாபெரும் யாகசாலை கட்டப்பட்டது. யாகத்திற்கு வேண்டிய பொருள்களைச் சேகரித்தான். தேவர்கள், ரிஷிகள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், சித்தர்கள் ஆகியோரை பிரார்த்தித்துக் கொண்டு யாகத்தைத தொடங்கினான். அறிஞர்கள் வரவழைக்கப்பட்டனர். நாட்டிலுள்ள பேரரசர்களும் சிற்றரசர்களும் உற்றார் உறவினர்களும் யாகத்துக்கு அழைக்கப்பட்டனர். அந்த சமயம் சமுத்திரராஜனை பிரார்த்திக்க அந்தணன் ஒருவன் கடற்கரைக்கு அனுப்பப்பட்டான். அவனும் சமுத்திரக்கரையே அடைந்து சந்தனம், புஷ்பம் முதலியவற்றில் 14 வகை சோடசோபசார பூஜை செய்து ஆராதித்தான். சமுத்திரராஜன், விக்ரமாதித்தன் மாபெரும் யாகம் ஒன்று செய்கிறான். அதற்கு உன்னை வரும்படி அழைக்க அரசனால் அனுப்பப்பட்டு வந்துள்ளேன் என்று சொல்லி பூக்களைத் தண்ணீரில் போட்டான். பிறகு ஒரு கணம் அங்கு நின்றான். யாரும் அவனுக்கு பதில் சொல்லவில்லை. ஆகவே அவன் ஊருக்கு திரும்பி வந்தான். வரும் வழியிலே சமுத்திரராஜன் அந்தணன் உருக்கொண்டு அவ்வேதியனிடம் வந்தான். யாகத்திற்கு அழைக்கும்படி விக்கிரமன் உன்னை அனுப்பினான். அவன் அழைப்பு எனக்கு வந்து சேர்ந்தது. உரிய காலத்தில் தானம் அளித்து கௌரவிப்பது நட்பின் அடையாளம். கொடுப்பதும் வாங்குவதும் இரகசியத்தைச் சொல்லுவதும் கேட்பதும் உண்பதும் உணவு அளிப்பதும் ஆகிய இந்த 6 குணங்களை நட்பின் அறிகுறி. இன்னும் வெகுதூரத்தில் பிரிந்து இருக்கும் தோழர்களிடையே நட்பு குறைந்து விடுகிறது என்பதும் அருகில் நெருங்கி இருப்பதால் அதிகமாகிறது என்பதும் உண்மையல்ல. நட்பு ஒன்றே பிரமாணம். உள்ளத்தில் குடிகொண்டிருப்பதன் மூலம் ஒருவன் வெகு தூரத்தில் இருந்தாலும் அருகில் இருப்பவனாகிறான். உள்ளத்தில் அவன் வெகு தூரத்தில் இருப்பதாகப்பட்டுவிட்டால், வெறுப்ப கொண்டால், அவன் கையருகில் இருந்தாலும் எங்கோ இருப்பவனாக ஆகிறான். மயில் மலை மீது இருக்கிறது. மேகம் வானத்தில் இருக்கிறது. இரண்டுக்குமிடையே தூரம் எவ்வளவோ இருந்தாலும் மேகத்தைக் கண்டதும் குதூகலத்தோடு கூவுகிறது. சூரியன் 100,000 யோசனை தூரத்தில் இருக்கிறான். குளத்தின் நடுவே இருக்கும் தாமரை அவனைக் கண்டதும் மலர்கிறது. நட்பு இருக்குமானால் தொலைவு என்பது கிடையாது. இவ்விதம் அறிஞர்கள் சொல்லுவார்கள். ஆகவே நான் புறப்பட்டு வந்தேன். உன் அரசனுக்கு ஒரு பரிசு உன் மூலம் அனுப்பப் போகிறேன் என்று சொல்லி 4 ரத்தினங்களை அந்தணனிடம் கொடுத்தான். அவன் பெற்றுக்கொண்டதும் இவற்றைக் கொண்டு போய் அரசனிடம் நான் கொடுத்ததாகத் தெரிவி, இவற்றின் மகிமையைக் கேள். ஒரு இரத்தினத்தின் மூலம் நினைத்த பொருளை அடையலாம். 2வது இரத்தினம் அமிர்தம் போன்ற 6 வகை உணவைக் கொடுக்கும். 3வதோ தேர், யானை, குதிரை, காலாள் என்னும் 4 வகைச் சேனைகளை நினைத்த மாத்திரத்தில் கொடுக்கும். 4வது இரத்தினத்தின் மூலம் அழகிய விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்களைப் பெறலாம். இவைகளை அரசனிடம் கொடுத்து சமுத்திரராஜனின் அதிக பிரியமான அன்பளிப்பு என்று சொல்லு என்றான். வேதியன் அவ்விதமே தெரிவிப்பதாகச் சொல்லிவிட்டு உஜ்ஜயினை நோக்கிப் புறப்பட்டான். இதற்கிடையில் பல நாட்கள் சென்றுவிட்டபடியால் விக்கிரமனின் யாகம் பூர்த்தியாகிவிட்டது. அரசன் அவபிரத ஸ்நானம் செய்து யாகத்திற்கு வந்திருந்தோர்களுக்கு அளவற்ற திரவியங்களை வாரி வாரிக் கொடுத்து தானத்தை முடித்துவிட்டான். வேதியன் உஜ்ஜயினியை அடைந்து அரசனே சமூகத்திற்குச் செல்லும்போது எல்லாம் முடிந்து யாகத்திற்கு வந்திருப்பவர்கள் போய்விட்டனர். அரசனை வணங்கி இரத்தினங்களை அவனிடம் அளித்தான்.
அரசே, தங்களிடமிருந்து புறப்பட்டு நான் சமுத்திரதரத்தை அடைந்து முறைப்படி சமுத்திரராஜனை ஆராதித்து யாகத்திற்கு வருமாறு அழைத்துவிட்டு திரும்பினேன். வரும் வழியில் சமுத்திரராஜனும் அந்தணன் உருக்கொண்டு வந்து தங்களை வாழ்த்தி இந்நான்கு இரத்தினங்களையும் பரிசாக அளித்தான். அளவற்ற திரவியங்களும் அமுதமான உணவு வகைகளும் 4 வகைப் படைகளையும் விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்களையும் இந்நான்கு இரத்தினங்களின் மூலம் அடையலாம் என்றான். அறிஞனே, நீ திரும்பி வருவதற்குள் யாவும் பூர்த்தியாகிவிட்டது. தான தருமங்கள் முடிந்துவிட்டன. யாகசாலைக்கு வந்திருந்த ஒவ்வொருவரும் தூக்க முடியாதபடி பொன்னும் மணியும் கொண்டு சென்றனர். என் பொருட்டு சமுத்திர தீரம் வரை சென்று வந்த உனக்கு கொடுப்பதற்கு ஒன்றும் என்னிடம் இல்லை. ஆகவே எனக்காகப் பெற்று வந்த இந்நான்கு இரத்தினங்களுள் ஒன்றை எடுத்துக்கொள் என்றான் அரசன். அதற்கு அவன், அரசே, நான் ஒருவனே இந்நான்கு இரத்தினங்களில் ஒன்றை எடுத்துக் கொள்வது நல்லதல்ல. வீட்டில் மனைவி, மகன், மருமகள் மூவரையும் கலந்து ஆலோசித்து எல்லோரும் விரும்பும் ஒன்றை எடுத்துக் கொள்கிறேன் என்றான். அப்படியே வீட்டிற்குச் சென்று முடிவு செய்து கொண்டு வா என்றான் விக்கிரமாதித்தன். அவ்வாறே வேதியனும் வீட்டிற்கு வந்தான். மனைவி மக்களை அழைத்து நடந்ததைத் தெரிவித்தான். நாம் விரும்பும் இரத்தினத்தை அரசர் நமக்கு கொடுப்பார். உங்களுக்கு இந்நான்கு இரத்தினங்களில் எதைப் பெறலாமென்று தோன்றுகிறது என்று கேட்டான். அவனுடைய புத்திரன் சொன்னான், அப்பா, 4 வகை சேனைகளை கொடுக்கும் இரத்தினத்தைப் பெற்று வா. அதன் மூலம் நாம் பெரிய ராஜ்யத்தையே பெற்றுவிடலாம். குழந்தை நல்ல அறிவாளி ஒருபோதும் ராஜ்யத்தை அடைய ஆசைப்படமாட்டான். ஏனெனில் ராமன் காட்டுக்குப் போனது, மகாபலி பாதாள லோகத்தில் அழுத்தியது, பஞ்சபாண்டவர் வனவாசம் சென்றது, யாதவ குலம் அழிவுற்றது, நளமகாராஜன் கஷ்டத்திற்கு ஆளாகியது, அம்பு படுக்கையில் படுத்த பீஷ்மரின் காலதாமதப்பட்ட மரணம் ஏற்பட்டது, விஷ்ணுவிற்கு வாமன அவதாரம் ஏற்பட்டது, அர்ஜுனன் வதம் நிகழ்ந்தது ஆகியவற்றை ஒருவன் நினைத்துப் பார்க்கட்டும். இராவணேசுவரன் அரச பதவியினால் எவ்விதம் ஆசை வைக்கக்கூடாது. ஆகவே நாம் அதை விட்டு திரவியத்தைக் கொடுக்கும் இரத்தினத்தை பெற்றுக் கொள்ளுவோம். செல்வத்தின் மூலம் எல்லாவற்றையும் அடையலாமல்லவா? இவ்வுலகத்தில் செல்வத்தினால் அடைய முடியாதது எதுவும் இல்லை. இதை உணர்ந்த அறிவாளி செல்வம் சேர்க்கவே விரும்புவான் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றான் வேதியன். அப்போது அவன் மனைவி சொல்லத் தொடங்கினாள், இரண்டுமே நமக்குத் தேவையில்லை. அறுசுவை உணவை கொடுக்கும் இரத்தினத்தை எடுத்துக் கொள்ளுவதுதான் உசிதமானது. உயிர் பிராணிகளுக்கு உணவு ஒன்றே உயிர்தரிக்கத் தேவையானது. உயிர் வாழ உணவு முக்கியமென்று ஆண்டவனால் விதிக்கப்பட்டிருக்கிறது. அறிஞன் எவனும் அதை ஒதுக்கி மற்றதை விரும்ப மாட்டான். இது உங்களுக்கு தெரியாதா? நமக்கு தேவையான உணவையே நாம் கொள்ள வேண்டும் என்றான். மருமகளோ 4வது இரத்தினத்தை விரும்பினாள். விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்கசலை கொடுக்கவல்ல இரத்தினத்தையே நான் விரும்புகிறேன். தம்முடைய அழகையும் சௌபாக்கியத்தையும் குறைவின்றி இருக்க அவரவர் சக்திக்கேற்ப ஆபரணங்களை பூண வேண்டும். அப்போதுதான் அவர்களுடைய ஆயுளும் செல்வமும் அதிகரிக்கும். சிநேகிதர்களிடையே இருக்கையில் இரத்தினங்கள் பூண்டிருப்பது அவர்களுடைய சுபத்தை செல்வாக்கை அதிகரிக்கும். உற்சவ காலங்களில் அவை ஆபரணங்களாக ஆகின்றன. தெய்வங்கள் கூட இரத்தினங்களில் ஆசை கொண்டு ஆபரணமாக மகிழ்ச்சியுடன் அணிந்து கொள்ளுகின்றன. இவ்விதம் மருமகள் தெரிவித்தாள். ஒருவர் சொல்வதை மற்றவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. விவாதம் அதிகரித்தது. தங்களிடையே தோன்றியுள்ள விவகாரம் தீர்க்க முடியாது என்று தோன்றியது வேதியனுக்கு. பேசாமல் அரண்மனைக்குத் திரும்பினான். அரசே, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மகிமை வாய்ந்த இரத்தினத்தையே விரும்புகின்றனர். இந்நிலையில் அவர்கள் வார்த்தையை ஒதுக்கி எனக்கு பிடித்தமான இரத்தினத்தை எடுத்துக்கொள்வது அதிக தகராறை உண்டாக்கிவிடும். ஆகவே நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்றான். ஆனால் விக்கிரமாதித்தனோ இரத்தினங்களைத்தான் எடுத்துக்கொள்ளவில்லை. 4 இரத்தினங்களையும் வேதியனுக்கே கொடுத்துவிட்டான். இவற்றை எடுத்துக்கொண்டு போய் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துங்கள் என்று அனுப்பி வைத்தான். பதுமை கதை சொல்லி முடித்தது.
பொழுதும் அஸ்தமித்தது.